ட்ரெயின்ஸ் போகாமல் அடிபடாமல் இருக்கிறதுக்காண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த கட்டுப்பாட்டு அறை ரோட்ஸ்லாம் போட்டு யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதுக்காண்டே பார்க்கறதுக்காண்டி வந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் தான் இந்த முதல் முயற்சி எடுத்திருக்கோம். ஏற்கனவே இந்த செயற்கை நுண்ணறிவு கேமராக்களும் பொறுத்தணும், அதனால நல்லா பலன் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இப்போ இது எந்த அளவுக்கு கூடுதல் பலன் கொடுக்கும்? கூடுதல் பலன் கொடுக்குறதுக்கு தான் எல்லா ஸ்டேட்டும் இங்கே வந்து கேட்குறாங்களே. வாட் ஆர் உங்கள் எப்படி சார் பண்ணுறீங்க, ஃபாரஸ்ட் சமன்லையாக இருக்கீங்க, அதனால் மிருகங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க சேஃப்கார்டு த அனிமல்ஸ், அவ்வளோதான். சுமார் எத்தனை ட்ரோன்ஸ் அந்த மாதிரி? எத்தனை ட்ரோன்? 3 ட்ரோன்ஸ். எங்களுக்கு இந்த சாடி வகையில் யானைகள் முகாமுக்கு 2 யானைகள் வந்திருக்கு. கூடுதலாக யானைகள் வருதா? எத்தனை யானைகள் வந்தாலும் போகிறதுக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய மெத்தட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வில் டூ இட். இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சர்வேலன்ஸ் நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனரபிள் மினிஸ்டர் இனாகரேட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சர்வேலன்ஸ்னால் ட்ரோன்ஸ் மூலமாக பண்ண போகிறோம். இது எதுக்காக இம்பார்ட்டண்ட்னா, இப்போது வந்து எலிஃபெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ட்ராக்கு ரொம்ப பக்கத்தில் வருது. ஸோ இப்போது இந்த ட்ரோன்ஸ்னால நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸாகவே தெரியும். எலிஃபெண்ட்ஸ் லொக்கேஷன் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ஸ்லேருந்தே நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் இன்னும் நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா, நாட் ஓன்லி தேட், சிலர் ஏரியாஸில் வந்து கேப் இருக்குது, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதில் வந்து மூவ்மெண்ட்டு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ 3 ட்ரோன்ஸ் இப்போ டெப்ளாய் பண்ணுறதுனால இந்த மூமெண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக தெரிய வரும். எங்கெங்கே ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸ்? அதாவது சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ராக் A அண்ட் ட்ராக் B 7 கிலோமீட்டர்ஸோட இந்த ஏரியா நம்ம கவர் பண்ணுறோம் இல்லையா, AI மூலமாக. இந்த ஏரியாவில் இந்த ட்ரோன்ஸ் மூலமாக சர்வேலன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லை வேறு நம்ம தமிழ்நாட்டில்? எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ டிப்ளாய்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இங்கே கோயம்புத்தூரில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஏஐ கண்ட்ரோல் ரூம் கம்பேரிங் டு ஏஐ கண்ட்ரோல் ரூம் அது இப்போ இது இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க? ஸோ 2 விஷயம், 2 விதமான இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எலிஃபெண்ட்ஸ்க்காக. இப்போது ஏஐ மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் சொன்ன மாதிரி ஏஐயோட இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். இப்போது நம்ம வந்து ட்ராக்ஸ் 3 கலர்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் க்ரீன் ஜோன், ஆரஞ்ச் ஜோன் அண்ட் ரெட் ஜோன். ஸோ சில சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, எலிஃபெண்ட்ஸ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப வந்து கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு மிஸ்ஹேப் ஆகக்கூடாது. அதுக்கு ட்ரோன் மூலமாக எலிஃபெண்ட்ஸுடைய மூவ்மெண்ட் நமக்கு 2.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியிலேருந்தே தெரியும். அதனால இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் மந்த் கேரளாவில் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு. இப்போ கேரளா கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டிருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம தான் அட்வைஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எனி கவர்மெண்ட், சிலர் கவர்மெண்ட்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த டெக்னாலஜி மூலமாக ஒரு பெரிய லெவலுக்கு எலிஃபெண்ட் கான்சர்வேஷன், வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.